இப்பதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. இருக்காதா பின்ன? பொம்பளைங்க தடம் பார்த்து நடக்கணும்னு சொல்லுவாங்க. தடம் பார்த்து நடக்கிற பொம்பளை ரொம்ப நல்ல மனுஷி. ஆனா தடம் பதிச்சு நடக்கிற பொம்பளை பெரிய மனுஷி. 1000 பிரச்சனை சிக்கல்னு வந்தாலும் அது அத்தனையும் உடைச்சு நொறுக்கி உங்க கடைக்குட்டி பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வச்சு உங்க குடும்பத்தோட பேரையும் புகழையும் அழுத்தமா பதிய வச்சிட்டீங்க. சந்தோஷமா தானே இருக்கும். அத்தாச்சி, வந்த உடனே உங்க வாய் வந்தவாசி வரைக்கும் நீள ஆரம்பிச்சிருச்சு. இத பாருங்க அத்தாச்சி, பீரோக்குள்ள உட்கார்ந்து பிபி வாசிக்கவே முடியாது. நயாகராவுக்கு போய் நண்டெல்லாம் புடிச்சுக்கிட்டு இருக்க முடியாது. கஷ்டங்கிறது இட்லி மாதிரி லம்பு லம்பா கிடைக்கும். ஆனா சந்தோஷங்கிறது தோசை மாதிரி ஒன்னொன்னாதான் கிடைக்கும். அப்படி கிடைக்கிறப்போ அதை அப்படியே கொண்டாடிக்கணும். இல்லன்னா கொண்டாடுறவங்கள அனுபவிக்க விடணும். இப்ப யாரு சந்தோஷத்தை கொண்டாடல? சும்மா வாய்க்கு வந்தபடி ஏதாவது பேசிட்டு இருக்காதீங்க. பொரோட்டா வேணும்னா 50 திங்கலாம், அதோட நிறுத்திக்கணும். இருக்குங்கிறதுக்காக வாய ரொம்ப நீள விடாதீங்க, அது அன்னைக்கு பிடிக்காது. சரி சரி சரிம்மா, இதோட நிறுத்திக்கிறேன். பாட்டி, உனக்கு பசி வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அதான் இட்லி தோசைங்கிற. ஆமாண்டி ஆமாண்டி, கார்ல வரப்பவே போன் பண்ணி சொல்லிட்டேன். சிக்கன் மட்டன் சுறா எறானு எல்லாம் ரெடியா இருக்கு. உள்ள போறதும் பூந்து விளையாட வேண்டியதுதான். சரி சரி, பலவலன் பேசாதீங்க. ஓகே தம்பி, நிப்பாட்டிக்கிறேன். இல்லனா உங்களுக்கு கோவம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் கம்பு எடுத்து சுத்த ஆரம்பிச்சிருவீங்க. முதல்ல ஆரத்தி எடுத்து பொண்ணு மாப்பிள்ளைய உள்ள கூட்டு போங்க. அர்ஜுன், அதோட நலுங்கும் வைக்கணும்பா. ஆமா ஆமா ஆமா, புது பொண்ணு மாப்பிள்ளைக்கு இதெல்லாம் செஞ்சாதான் திருஷ்டி படாம இருக்கும். கண்ட கண்ட கண்ணு படாமையும் இருக்கும். சரி, யாராவது போய் ஆரத்தி கரைச்சு எடுத்துட்டு வாங்க. நானும் போக மாட்டேப்பா. போவசு, ஆட்டக்காரி கிளம்பிட்ட பத்தியா? என் பாட்டி, இலக்கியாவுக்கு ஆனந்த கட்டி வைக்க முடியலங்கிற வருத்தம் உனக்கு கொஞ்சம் கூட இல்லையா? வருத்தப்பட்டு என்னடி பண்ண முடியும்? இதை விட நல்ல மாப்பிள்ளைய பார்க்க வேண்டியதுதான். இத பாரு, நமக்கு இங்க இருந்து வர வேண்டியது வேற. அது கரெக்டா வந்து சேர்ந்துரும். அது வரைக்கும் இந்த வாய்க்கும் வயிற்றுக்கும் வஞ்சனை இல்லாம பாத்துக்கணும். இப்ப பாத்தியா, இந்த இந்திராணிய பாய சுருட்டி பல்லக்குல வச்சுக்கிட்ட மாதிரி ஆசையெல்லாம் அள்ளியே ஹார்மோனிய பொட்டிக்குள்ள வச்சுக்கிட்டா. அது அப்படியே தோடி ராகமா வாசிச்சு தள்ளுது. அதனால இப்ப நடக்க போற வேடிக்கைய பாரு. இந்த வீட்டுல ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஏதோ தெரியாம ஒரு நல்ல காரியம் நடந்து போச்சு. தேர்தல் பிரச்சாரம் மாதிரி இனிமே தினம் ஒரு சூடு பிடிக்கும் பாரு. என்ன பாட்டி சொல்ற? ஆமாண்டி, பாரு. நாம கோயில்ல இருந்து கிளம்புறப்ப நேரம் சரியில்லை. இங்க வந்து இறங்கும் போது சுத்தமா நேரம் சரியில்லை. காரு கரெக்டா உள்ள நுழையறப்ப பூனை ஒண்ணு மியாவுன்னு குறுக்க ஓடிச்சு. அங்க வேற ஆவி பேயின்னு ஒரே குழப்பம். இந்த காந்திமதி சொன்னா அது கண்டிப்பா நடக்கும். வெயிட் அண்ட் சீ. என்னம்மா, இத்தனை பேரும் ஆரத்தி கரைச்சு எடுத்துட்டு வந்திருக்கீங்களா? மனசுல இருக்கிற கோவத்தை காட்டிக்கவே கூடாது. இனிமே அமைதியா இருந்து அட்டகாசம் செய்யணும். 1000 ஆசைகளோட இவங்க 2 பேரும் தம்பதியா வீட்டுக்குள்ள வராங்க. இவங்க ஆரத்தி எடுத்தா நல்லாவா இருக்கும்? இதனடி கூத்தா இருக்கு. பணம் காசு காரு பங்களான்னு இருந்தா பழக்க வழக்கெல்லாம் மாறிடுமா என்ன? விருந்தலைய உள்ள மடிக்கணும், காரிய இலைய வெளியே மடிக்கணும். ஆளுக்கு ஒரு கை இருக்குன்னு சொல்லிட்டு ஆரத்தி என்ன அள்ளி அப்படியே தெளிக்க முடியும்? இப்ப வேற தலை இருக்கிறப்ப வால் ஆடக்கூடாது. வயசுல பெரியவங்க அவங்க, உரிமையோட ஆரத்தி எடுக்க வந்திருக்காங்க. நீ என்ன நடுவுல போது நட்டு வாங்க வாசிக்கிற?
அம்மா ஆரத்தி யார் எடுத்தா என்னம்மா இப்போ? வாடி என் தொம்பி பொண்டாட்டி, வந்துட்டியா? என்னடா உன் குரலை கேட்டு ரொம்ப நாள் ஆச்சேன்னு நினைச்சேன். வசு பாட்டி, என்ன வளவலன்னு பேசிட்டு இருக்கீங்க? நல்ல நேரம் முடியறதுக்குள்ள ஆரத்தி எடுத்து பொண்ணு மாப்பிள்ளைய உள்ள கூட்டிட்டு போகணும். இல்ல முதலாளி அம்மா, 2 பேர்ல ஒருத்தர் தான் ஆரத்தி எடுக்கணும். அதத்தான் கொஞ்சம் நீட்டி முழக்கிட்டேன். இந்த வீட்டுக்கு முதலா மருமகளா வந்திருக்கேன். யார ஆரத்தி எடுக்கணும்னு நான் சொல்றேன். என் மாமியாருக்கு நெருங்கின சொந்தம், ரத்த பந்தம் வேற. அதனால இந்திராணி அம்மாவே ஆரத்தி எடுக்கட்டும். போட்டா பத்தியா விட்ட? என்னதான் எடுக்க சொல்லுவான்னு நினைச்சேன். கடைசியில வயசுல மூத்தவங்கன்னு மீனாட்சி இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டாளே. அண்ணியோட மனசை காயப்படுத்துற மாதிரி எப்படி பேசிட்டாலே மீனாட்சி. அதான் என் மருமகளே சொல்லிட்டாளே, நீ போய் ஆரத்தி எடுமா. சரிங்க அண்ணே. உள்ள போங்க. சபாஷ், சரியான முடிவு எடுத்திருக்காடி இந்த மருமக பொண்ணு. அடியே இனியா, நான் அப்பவே சொல்லல, புயலுக்கு பேரு தாண்டி மாறி இருக்கு. ஆனா புயல் புயல் தான். கல்யாண வேலையெல்லாம் முடிஞ்சது. நாளையில இருந்து நான் ஆபீஸ்க்கு வந்துருவேன். அப்புறம் பேசுறேன். ஓகே? அம்மாடி, உனக்கு ஒரு நல்லது நடக்குதோ இல்லையோ, நீ எல்லாருக்கும் நல்லது பண்றியம்மா. என்னப்பா சொல்றீங்க? எனக்கு புரியல. அந்த மீனாட்சிக்கும் ஆனந்துக்கும் கல்யாணம் பண்ணி வச்சது ரொம்ப நல்ல விஷயம்மா. ஒரு மாற்றுத்திறனாளி பொண்ணுக்கு நீயும் அர்ஜுன் தம்பியும் சேர்ந்து லைஃப் கொடுத்துருக்கீங்க. எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குமா. இதுல பெருமைப்படுறதுக்கு எதுவுமே இல்லப்பா. அந்த பொண்ணுக்கு பல சந்தர்ப்பங்கள்ல நான் வாக்கு கொடுத்திருக்கேன். ஆனந்த் உனக்கு தானே சொல்லியிருந்தேன். அதே மாதிரி ஆனந்தும் என்ன நம்பி இருந்தாரு. இதுல அர்ஜுன் சார் என் கூட இருந்து தம்பியோட லவ் ஒர்க் அவுட் ஆகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாரு இல்லப்பா. அதான்ப்பா பெரிய விஷயம். எல்லாம் கரெக்ட் தான். எப்பவுமே நம்ம வசு பிறருக்கு உதவி செய்யணும்னா முன்னாடி நிப்பா. அதுவும் அவங்களுக்கு வாக்கு கொடுத்துட்டா அதை சரியா நிறைவேற்றிடுவா. அந்த மீனாட்சி விஷயத்திலயும் அப்படிதான். ஆனா கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் மீனாட்சியோட போக்குல ஒரு மாற்றம் தெரியுது. என்னம்மா சொல்றீங்க? இல்ல வசு, ஆரத்தி எடுக்க வந்த உன்னை விட்டுட்டு அந்த இந்திராணி அம்மாவை ஆரத்தி எடுக்க சொன்னாலே அது என்னமோ எனக்கு சரியா படல வசு. ஐயோம்மா, இத போய் ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கிறீங்க. மீனாட்சி இடத்துல நான் இருந்திருந்தாலும் அப்படிதான் சொல்லியிருப்பேன். மீனாட்சி செஞ்சது கரெக்ட் தாம்மா. அவளும் என்ன மாதிரி ஒரு நடுத்தர குடும்பத்துல பிறந்து வளர்ந்தவ தானே. நல்லது கெட்டதெல்லாம் அவளுக்கு யோசிக்க தெரியுமா. அது இல்ல வசு, நீ எப்பவுமே வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நம்புறவ. என்னோட அனுபவத்துல சொல்றேன். எனக்கு என்னமோ மீனாட்சி வீட்டுக்கு வந்ததுல இருந்து அவகிட்ட ஒரு மாற்றம் தெரியுதுன்னு என்னோட மனசு சொல்லுது வசு. அதெல்லாம் மீனாட்சி கிட்ட எந்த மாற்றமும் இல்லம்மா. உன்கிட்ட தான் மாற்றம் உருவாகி இருக்கு.
சாதாரண குடும்பத்துல பிறந்த பொண்ணு பெரிய வசதியான குடும்பத்துக்கு வந்த உடனே மாறிடுவான்னு நீங்க நினைக்கிறீங்க. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. அந்த மீனாட்சி ரொம்ப ரொம்ப நல்ல பொண்ணுமா. நீங்க பார்க்க தானே போறீங்க. சரி சரி, எனக்கு ஒரு காஃபி கொடுக்குறீங்களா? இரு, எடுத்துட்டு வரேன். என்னதான் வசுவுக்கு மனசுக்குள்ள ஏமாற்றம் இருந்தாலும் அதை வெளிக்காமிச்சுக்காம எவ்வளவு பெருந்தன்மையா பேசுறா பாத்தியா? ஆமா ஆமா, அவளோட பெருந்தன்மைய நீங்க தான் பாராட்டணும். மத்தவங்களுக்காக காட்டுற பெருந்தன்மையில இவளை பத்தியும் கொஞ்சம் யோசிக்கலாம்ல. இவதான் ஹாட் ஃப்ரெண்டுங்கிற விஷயத்த அர்ஜுன் தம்பி கிட்ட சொன்னா அவளை தலையில வச்சு கொண்டாடுவாங்கல்ல. அத கூட சொல்லாம இருக்காவ. அதுக்கெல்லாம் நிச்சயமா ஒரு கால நேரம் வரும், அப்ப சொல்லுவா துளசி. ஆமா ஆமா, எப்பதான் சொல்ல போறாளோ. என்ன ஆனந்த், ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? நான் ஒரு மாதிரி இருக்கனா? நீதான் மீனாட்சி ஒரு மாதிரி இருக்க. என்னாச்சு உனக்கு? என்ன சொல்றீங்க ஆனந்த்? ஏன் இப்படி பேசுறீங்க? நான் ஒன்னும் அப்படி பேசல, நீதான் என்ன அப்படி பேச வைக்கிற. அண்ணியும் அண்ணனும் நம்ம காதலுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க. நீ இந்த வீட்டுக்கு மருமகளா வரணுங்கிறதுக்காக அண்ணி எடுத்த முயற்சி கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. ஒவ்வொரு தடவையும் பிரச்சனை வர்றப்போ கவலைப்படாதீங்க ஆனந்த், உங்க கல்யாணம் கண்டிப்பா நடக்கும். மீனாட்சி உங்களோட சேர்த்து வைக்கிறேன்னு எவ்வளவு தடவை சொல்லி அதை செஞ்சும் காட்டியிருக்காங்க. ஆனா நீ அதெல்லாம் மறந்துட்டு ஆசை ஆசை அவங்க ஆரத்தி எடுக்க வந்தப்போ ஆரத்தி எடுக்க வேணாம்னு சொல்லிட்ட. அவங்க முகம் எவ்வளவு வாடி போச்சு தெரியுமா? ஓ, உங்க கோவத்துக்கு காரணம் இதுதானா? வசுந்தரா அக்காவை ஆரத்தி எடுக்க வேண்டான்னு நான் சொல்லுவேனா? திடீர்னு இந்திராணி அம்மா ஆரத்தி எடுத்துட்டு வரவும் எனக்கு என்ன செய்யறதுனே தெரியல. இங்க பாருங்க ஆனந்த், இந்த வீட்டுக்கு நான் மருமகளா வந்ததுக்கு அப்புறம் அத்தை எனக்கு ஒரு போட்டி வச்ச மாதிரி தான் தெரியுது. என்னதான் இருந்தாலும் வசு அக்கா இன்னொருத்தங்க வீட்டு பொண்ணு. ஆனா இந்திராணி அம்மா இந்த வீட்டு பொண்ணு, உங்க அம்மாவுக்கு நாத்தனார். அது மட்டும் இல்லாம தன்னோட பொண்ணை உங்களுக்கு கட்டி கொடுக்கணும்னு உங்ககிட்ட ரொம்ப போராடினாங்க. கடைசியில அது நடக்காம போச்சு. அவங்க பொண்ணு இருக்க வேண்டிய இடத்துல இப்போ நான் இருக்கேன். அது எல்லாத்தையும் மறந்துட்டு அவங்க நமக்கு ஆரத்தி தட்டு கொண்டு வந்தாங்க. இது ரொம்ப பெரிய விஷயம் ஆனந்த். அவங்க மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் நான் அப்படி சொன்னேன். இல்ல மீனாட்சி, நீ என்னதான் சொன்னாலும் என் மனசு சமாதானமாவல. ஆனந்த், நீங்களே யோசிச்சு பாருங்க. நான் செஞ்சதுதான் உங்களுக்கு கரெக்ட்னு படும். இருந்தாலும் நீ எல்லாரும் முன்னாடியும் வசுவண்ணி அப்படி சொன்னப்போ எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமா தான் இருந்துச்சு. ஆனந்த், என்னைக்குமே வயசுல பெரியவங்க சில விஷயங்களை சென்டிமெண்டா நினைப்பாங்க. அதுக்கு நாம தடையா இருந்துடக்கூடாது. என்ன பொறுத்த வரைக்கும் வசுந்தரா அக்கா கிட்ட நான் பேசி சமாதானப்படுத்திடுவேன். ஆனா இந்திராணி அம்மாவை சமாதானப்படுத்த முடியாது. அந்த நேரத்துல இந்திராணி அம்மாவையும் உங்க அம்மாவையும் சந்தோஷப்படுத்தணும்னு எனக்கு தோணுச்சு. அவ்வளவுதான், மத்தபடி வேற எதுவுமே இல்ல. இல்ல மீனாட்சி, நீ அன்னிக்கிட்ட அப்படி பேசிருக்க கூடாது. ஓ, சாருக்கு கோவெல்லாம் கூட வருமா? என்ன சொன்னீங்க? உன் மேல கோபமே படமாட்டேன், இப்பவும் அன்பா இருப்பேன்னு சொன்னீங்கல்ல. கல்யாணம் ஆகி வந்த ஃபர்ஸ்ட் டேவே என்கிட்ட கோவப்படுறீங்க. இதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லா இல்ல ஆனந்த். இப்படி எல்லாம் நீங்க நடந்துட்டீங்கன்னா நான் ரொம்ப வருத்தப்படுவேன் ஆனந்த். ஏன் இப்படி எல்லாம் பண்றீங்க? வசுவண்ணி மனசு கஷ்டப்படுற மாதிரி நடந்துக்கிட்டனா எனக்கு கோவம் வரதான் செய்யும். அதெல்லாம் இருக்கட்டும். நாம வசு அக்காக்கு செய்ய போற கைமாறு என்ன தெரியுமா? அவங்க நம்ம காதல சேர்த்து வச்ச மாதிரி நாம அவங்கள அர்ஜுன் மாமா கூட ஒண்ணு சேர்த்து வைக்க ஹெல்ப் பண்ணணும். ஆமா, இந்த வீட்டை பத்தியும் இந்த வீட்டோட பழக்க வழக்கத்தை பத்தியும் நீங்க என்கிட்ட பேசுவீங்கன்னு வசு அக்கா சொன்னாங்களே. நான் எப்ப பூஜை பண்ணணும், எப்ப தலை குளிக்கணும்? ஓ, தலை குளிக்கணுமா?
அதுக்கு கதவை தாப்பா போடணும். ஆனந்த், தலை குளிக்கிறதுக்கும் தாப்பால் போடுறதுக்கும் என்ன சம்பந்தம்? மீனாட்சி, அதெல்லாம் உனக்கு இப்ப புரியாது. அதெல்லாம் உனக்கு போக போக புரியும். மிஸ்டர் பொறுமை. ஓ, நீ எதுக்கு சொல்றன்னு புரியுது. நானும் அதுக்காக தான் காத்துட்டு இருக்கேன். ஆசை பாரு. ஆஹா, 10 நாளைக்கு பிறகு சிக்கன் மட்டன் கலந்து அடிச்சதுல இப்பதான் இந்த வயிறு என் கூட சமாதானம் ஆச்சு. ஏன் பாட்டி, ஆ? இந்த மீனாட்சி வசுவ ஆர்த்தி எடுக்க விடாம எதுக்கு இந்திராணியை எடுக்க சொல்லுச்சு? ஆ? அதான் சொன்னேனேடி, இந்த வீட்ல மிளகாய் இனிக்கும் உப்பு உரைக்கும்னு. ஆளாளுக்கு ஒரு திட்டத்தோட அலையறாங்க. அந்த மாதிரி அவளுக்கு என்ன திட்டம் இருக்கோ? ஆமா, பையில என்ன இருக்குது? அது ஒண்ணும் இல்ல பாட்டி. ஏய், ஒண்ணும் இல்லங்கறதே ஏதோ இருக்குங்கிற மாதிரியே சொல்றியே. அதான் ஒண்ணு இல்லன்னு சொல்றேன்ல, பேசாம இரேன். ஏய், குடி குடி பாட்டி, வேண்டாம். குடி. ஏய், என்னடி இது? திருடல அந்த பொருள்லாம் திருடிட்டு வந்துட்டியா? ஐயோ, கருமம். இதெல்லாம் கூட நீ அடிப்பியாடி? நகை பணத்தை தான் லவுட்டுவேன்னு பார்த்தா இதெல்லாம் கூட தட்டி தூக்கிட்டு வந்திருக்க. ஏய், இது ஏன் டி-ஷர்ட்டி? இதே எடுத்துட்டியா? ஏன் கூடவே இருந்து எப்படி நீ இதை எடுத்த? பாட்டி, எனக்கு கிரிப்டோமேனியான்னு ஒரு நோய் இருக்கு பாட்டி. அது என்னடி கிளியோபாட்ரா? கிளியோபாட்ரா இல்ல பாட்டி, கிரிப்டோமேனியா. அதாவது எங்க எந்த பொருளை பார்த்தாலும் அது அப்படியே திருடணுங்கிற எண்ணம் வரும். அந்த வியாதி தான் எனக்கு இருக்கு பாட்டி. நல்லா சொன்னடி வியாதிய பத்தி. முதல்ல இந்த பொருள் எல்லாம் எடுத்து எங்கேயாவது மறைச்சு வை. இங்க எவ்வளவு பார்த்தாளுங்கன்னு வச்சுக்கே, நம்ம 2 பேரோட பேர் கெட்டு போயிடும்டி. அதனாலதானே நானும் மறைச்சேன். நல்லா பண்ண. போய் பேசிட்டு நிக்காத. இவங்க வேற கூப்பிடுறாங்களே. நான் என்னன்னு பாத்துட்டு வரதெல்லாம் எடுத்து வச்சு பின்னாடியே வா. ஆமாமா, திருட்டு குணம் ஒரு ரத்தத்திலேயே ஊறி இருக்குடி. அத ஒத்துக்காம நோய் மேல பழிய தூக்கி போடுறியா? இங்க பாரு, நீ வேணா எல்லாரையும் ஏமாத்தலாம், ஆனா இந்த காந்திமதியை ஏமாத்த முடியாது. நான் சிக்கன் 65 அப்படியே ஜீராவில முக்கி சாப்பிடுறவ. ஐயோ இல்ல பாட்டி, என்ன நம்பு. இப்படி ஒரு நோய் இருக்கிறதாலதான் நான் அந்த நோயவே தொழிலா மாத்திக்கிட்டேன். சீக்குக்கு வைத்தியம் பார்க்காம அதையே தொழிலா மாத்திக்கிட்டவ இந்த உலகத்திலே நீ ஒருத்தி தாண்டி. இந்த பட்டுப்புடவை எப்பவுமே பரபரப்பாவே இருக்கு. வீல் சேர்ல உட்காந்துக்கிட்டே வீட்டையே கட்டி ஆடுறோங்கிற நினப்பு இவள மாதிரியே ஒருத்திய வீட்டுக்கு மருமகளா கொண்டு வந்துருச்சு. இதை நீ கையிலேயே பிடிக்க முடியாது. ஆமா, நீ எப்படி அர்ஜுனை கட்டிக்க போற? எல்லாம் கூடி சீக்கிரமே நடக்கும் பாட்டி. அதான் திருடுற வியாதி இருக்குன்னு சொல்லிட்டியே. கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த சீக்கு மேல பழிய போட்டுட்டு கல்லா பெட்டிய மொத்தமா தூக்கிடு. உன் புருஷனையும் குழந்தைனையும் பிச்சை எடுக்க விட்டுறலாம். எப்படி? போ பாட்டி. அர்ஜுன், பாட்டி. டேய் உத்தமா, சொல்லுங்க பாட்டி. என்ன உன்ன ஆளைய காணோம்? லீவ்ல போயிட்டியோ? அது ஒண்ணும் இல்ல, ஃப்ரெண்ட்ஸோட டூர் போயிருந்தேன். அப்படியே உழைச்சு கிழிச்சிட்ட பத்தியா? டயர்டா இருக்குன்னு அதான் டூர் போயிட்டு வந்திருக்க போல இருக்கு. உத்தமன் வாங்க. வாங்களா? ஏ வாடி. ஏ லக்கி, தின்னது போதும், வந்து தொலை. வாடி. என்னம்மா கூப்பிட்டீங்க? அர்ஜுன், ஒரு பிரஸ் மீட்டுக்கு ஏற்பாடு பண்ணுப்பா. ஏம்மா? நம்ம வீட்ல நல்ல காரியம் எது நடந்தாலும் அத பத்திரிக்கையில போடுறத வழக்கமா வச்சிருக்கோம். ஆமா, 4 பத்திரிக்கையில செய்தி வந்தா தானே ஜேகேஆர் குடும்பத்தோட பெருமை உலகத்துக்கே தெரியும். பெருசா நீங்க தான் பீத்திக்கணும். இது ஒரு இத்து போன குடும்பம்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். பாட்டி கொஞ்சம் அமைதியா இருங்க. ஓகே தம்பி, நான் எதுவும் பேச மாட்டேன், நீங்களே பேசுங்க. நம்ம முன்னிலையில நம்ம சொந்த கிராமத்துல வீரபாண்டி அம்மன் கோவில் திருவிழாவுல ஆனந்துக்கு நல்லபடியா கல்யாணம் முடிஞ்சிருச்சு. அத நம்ம பிரஸ்க்கு சொல்லணும். சரிம்மா, நான் ஏற்பாடு பண்றேன்.
இதெல்லாம் ஒரு கல்யாணம், இதுக்கு போய் பிரஸ் மீட்டா? அப்படி உன் கல்யாணம் தள்ளி போன விஷயத்தையும் அவங்க கிட்ட சொல்லணும்ப்பா.